நீ கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிற, விமர்சிக்க மாட்டேங்கிற? நீ ஏன் இஸ்லாம் மதத்தை பற்றி விமர்சிக்க மாட்டேங்கிற? இந்து மதத்தை பற்றி மட்டும் ஏன் விமர்சிக்கிற? பிறப்பின் அடிப்படையிலே பாகுபாடு கிடையாது. பாகுபாடு பிறப்பின் அடிப்படையில் உள்ள ஒரே ஒரு மதம் இந்து மதம் தான். இந்தியா ஏற்கனவே இருக்கும் போது ஏன் இந்தியாவை கட்டமைக்கணும் தீர்மானிக்கணும்? ஏற்கனவே இந்தியா இருக்குதானே, அது பாரத்தையே வச்சுக்குவோம். இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் இருக்கு. அப்புறம் ஏன் நாங்க புதுசா கான்ஸ்டிடியூட் பண்ண போறோம்னு சொல்றாங்க? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இந்தியாவை தகர்க்க போகிறோம் என்று அதற்கு பொருள். ஏற்கனவே இருக்கிற இந்தியாவை நாங்கள் விரும்பவில்லை என்று அதற்கு பொருள். We want to demolish the old structure of the country. அதை பெயர்த்தெறிய போகிறோம், தகர்த்தெறிய போகிறோம். ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம், ஒரு மாடர்ன் இந்தியா. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. இப்படி ஒரு அரசை உருவாக்குவதன் மூலம் ஒரு இந்தியாவை கட்டமைக்க போகிறோம். என்ன அரசு? வாட் இஸ் தி ஸ்டேட்? அரசுனா என்ன டிஃபைன் பண்ணுகிறது மேனிஃபெஸ்டோ. தி யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டெல்லியில் இருக்கிற அரசுக்கு டெஃபினிஷன், அது டிஃபைன் செய்கிறது. இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு? ரிபப்ளிக், குடியரசு. அது எப்படிப்பட்ட குடியரசு? ஜனநாயக குடியரசு, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது 3 சொற்கள் தான் இருந்தது: சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். 1976 இந்திரா காந்தி அம்மையார் மிசா கொண்டு வந்த போது, நெருக்கடி நிலையின் போது இந்த பிரியாம்பிள் அமெண்ட்மென்ட் கொண்டு வந்து, திருத்தம் கொண்டு வந்து 3 சொற்களை இணைக்கிறார். ஒன்று, இந்த டெஃபினிஷன் ஆஃப் தி ஸ்டேட், இந்த அரசு எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிற இந்த வரியில் 2 இணைக்கிறாங்க. சாவரினுக்கு முன்னால, டெமோக்ராட்டிக் முன்னால, சாவரினுக்கு பின்னால சோசலிஸ்ட், செக்குலர், இந்த 2ஐயும் இணைக்கிறாங்க. இப்ப 5 சொற்களை கொண்ட ஒரு விவரணம் தான் இந்திய ஒன்றிய அரசு. சாவரின், இதுக்கு தன்னாட்சியோடு இயங்குகிற ஒரு அரசமைப்பு என்று பொருள். சாவரின்டி என்றால் இறையாண்மை, இறை என்றால் அரசு என்று பொருள். இறையாண்மை என்றால், ஆண்மை என்றால் ஆளுமை என்று பொருள். ஆண்மைன்னா மாஸ்குலைன் ஜெண்டர் என்று பொருள் அல்ல, ஆளுமை என்று பொருள். இறையாண்மை என்றால் அரசாண்மை. எக்ஸ்டர்னல் பவர் இன்டர்வென்ஷன் இருக்காது, இன்னொரு நாட்டினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இது இருக்காது. இது ஒரு டொமினியன் அந்தஸ்தாக இருக்காது. இது தனித்து இயங்கும், தன்னைத்தானே ஆண்டு கொள்ளும், தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை பெற்றிருக்கும், புதிய சட்டங்களை இயற்றக்கூடிய வலிமையை பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விவரத்திற்கு பெயர்தான் சாவரின் என்று பொருள். இறையாண்மை, சோசலிஸ்ட், சமதர்மம் என்று மொழிபெயர்க்கிறார்கள். நீ கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிற, விமர்சிக்க மாட்டேங்கிற? நீ ஏன் இஸ்லாம் மதத்தை பற்றி விமர்சிக்க மாட்டேங்கிற? இந்து மதத்தை பற்றி மட்டும் ஏன் விமர்சிக்கிற? இந்து மதத்தை எந்த முஸ்லீமும் விமர்சிக்கல. பெரியார் முஸ்லீம் கிடையாது, அம்பேத்கர் முஸ்லீம் கிடையாது, திருமாவளவன் முஸ்லீம் கிடையாது. இந்து மதத்தை விமர்சிப்பவர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. இந்து மதத்தை விமர்சிப்பவர்கள் யாரும் பௌத்தர்கள் இல்லை. இந்து மதத்தை விமர்சிப்பவர்கள் யாரும் சமணர்கள் இல்லை. இந்து மதத்தை விமர்சிப்பவர்கள் யாரும் பார்சி இல்லை. இந்து மதத்தை விமர்சிப்பவர்கள் இந்து என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் விமர்சிக்கிறார்கள். ஏன்? இது முக்கியமான ஒரு கேள்வி அல்லவா? அம்பேத்கர் என்ன அந்நியரா? தந்தை பெரியார் என்ன வேற்று மதத்தை சார்ந்தவரா, வேற்று நாட்டை சார்ந்தவரா? அவருக்கு இந்த சமூகத்திலே உன்னுடைய தர்மப்படி ஒரு சாதி அடையாளம் இருக்கிறது, சாதி அடையாளம் இருக்கிறது. கேட்டகரி என்று வருகிற போது ஓபிசி என்கிற கேட்டகரிக்குள்ளே வருகிறார். சமூக கொடுமை என்பது இல்லாத ஒரு சமூகம். அவருக்கு அன்டச்சபிலிட்டி கிடையாது. அவரை இழிந்த சாதி என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அவர் ஏன் இந்து மதத்தில் இருக்கிற இந்த பாகுபாடுகளை விமர்சிக்க வேண்டும்? இதுதானே கேள்வி. ஒரு இந்துவாக பிறந்து இந்துவாக வாழ்ந்த
இந்து அடையாளத்தை கொண்ட பெரியார் ஏன் அதை விமர்சிக்கிறார்? ஒரு இந்துவாக பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் இறக்கும் போது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று ஏன் உறுதி எடுத்தார்? 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் 10 லட்சம் பேரோடு பௌத்தம் தழுவினார்? அவர் என்ன மதத்தை தழுவினார் என்பது அல்ல பிரச்சனை. ஏன் 10 லட்சம் பேரை இந்து மதத்தில் இருந்து வெளியேற்றினார்? வெளியேற்றியதுதான் முக்கியம். மதத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று ஏன் சொன்னார்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இந்த மதத்தில் பாகுபாடு இருக்கிறது. எந்த அடிப்படையில் பாகுபாடு இருக்கிறது என்றால் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு இருக்கிறது. உலகில் எந்த மதத்திலும் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு இல்லை. There is no discrimination in the name of birth. பிறப்பின் அடிப்படையிலே பாகுபாடு கிடையாது. பாகுபாடு பிறப்பின் அடிப்படையில் உள்ள ஒரே ஒரு மதம் இந்து மதம் தான். இதுதான் பிரச்சனை. இந்த பாகுபாடு பற்றி யாரும் பேசுவதில்லை. பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடு is nothing but Sanatana Dharma. ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.